வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். பெரிய மகன் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புனோம். இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா குன்றத்தூருக்கு முன்னாடியேவும் ஒரு பாலத்துக்கு கீழே லெஃப்டில் திரும்பும். இந்த பக்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நிறைய வீடுகள் வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது, அங்கங்கே அப்படியே நிறையா குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் செடிகள் நிறையா இருக்கும், பள்ளமாக இருக்கும், ஒரு காடு மாதிரி இருக்கும். ஒரு 7 மணிக்கு மேலெல்லாம் இங்கிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய வீடாயிருச்சுப்பா. முதல்ல இங்கே நிறைய செடி இருந்ததுனால ஒருவேளை வீடு மறைஞ்சிருந்துச்சா அப்படின்னு கூட நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க, இல்லைம்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா முடிச்சுட்டு குடி வந்துட்டாங்கம்மா, இப்போயும் இந்த பக்கத்தில் நிறையா இடம் போட்டிருக்காங்கம்மா அப்படின்னாங்க. உண்மையிலேயே இடம் வாங்கி போடுறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் இந்த பக்கம் வரும்போது நினப்பேன், இந்த பக்கமெல்லாம் வேண்டாம்ப்பா நம்மளுக்கு இடம் அப்படின்னு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க அண்ணிக்கிட்ட கேட்டுட்ருக்கேன், அண்ணி பீடி குடிக்கிறதில்ல, சிகரெட்டு குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல, எந்த பழக்கமும் இல்லை. நான் பாட்டில் வேலைக்கு போகிறேன் வர்றேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு ஊர் சுற்றுறது அந்த பழக்கமும் இல்லை. அதை கை நீட்டி சொல்லிகிட்டு இருக்கான். அதைத்தான் விஜய் கிண்டல் பண்ணுது. அப்புறம் ஏன் நீ எனக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கிடைக்கும்டா, நல்ல பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெல்ல தான் கிடைக்கும். பந்தா காட்டுறவங்களுக்கு, கிண்டல் பண்ணுறவங்களுக்கு, அதாவது கிண்டல்னால் நான் வந்து ஜாலியாக காமெடி பேசுகிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பொண்ணு கிடச்சிரும்டா அப்படின்னு அந்த பிள்ளை இவனுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. பேர பிள்ளைகளும் பையனும் விளையாட போயிட்டாங்க. திடீர்னு மழை வருது, அதனால் நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நல்ல பொண்ணு அமையும்னு நம்பிக்கை இருக்குப்பா. நான் முழுசாக கடவுளை நம்புகிறப்பா. முயற்சியும் பண்ணணும். அதுக்காண்டி கடவுளை நம்பிக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியாது. என்னென்னா நம்மளுக்கு எப்போ எது தேவையோ அதை கடவுள் கொடுப்பாரு. இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடு விஷயத்துலேயே நிறையா நான் அழுதுருக்கேன். கோயிலில் போய் நிறையா சாமி கும்பிட்ருக்கேன். அதே மாதிரி லீஸுக்கு வீடு பார்க்கும்போது நிறையா தடவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 4 வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுத்து திரும்பி வாங்கியிருக்கேன். 2 வீட்டில் அக்ரிமெண்ட்டே போட்டாச்சு கடை வச்சுருக்கும்போது. அப்போல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டு நைட்டெல்லாம் அழுதுருக்கேன். என்னடா இது, கடை பக்கத்தில் வீடு கிடச்சும் இப்படி இருக்குதேன்னு. அதுக்கப்புறந்தேன் நல்ல வேலைடா சாமி அந்த வீட்டுக்கு நம்ம போகாமல் இருந்தது அப்படின்னு உணர்ந்திருக்கேன். இது அந்த வடபழனியில் கடை வச்சுருந்தவங்க பக்கத்துலேயே சொல்லுவாங்க, என்னம்மா இது ஆச்சரியமாக இருக்குது, கொடுத்த அட்வான்ஸு திரும்பி வருது, அக்ரிமெண்ட்டு போட்டது திரும்பி வருது, ஒருவேளை நீங்கள் கடையை காலி பண்ணிட்டு போயிடுவீங்களா இப்படியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் நான் கடையை காலி பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை. கரெக்டாக கொரோனா வரும்போது கடையை காலி பண்ணிட்டோம். ஆனால் அது கடவுளுக்கு தானே தெரிஞ்சிருக்கு, கொரோனா வரும் கடையை காலி பண்ணுவாங்க அப்படின்னு. நம்மளுக்கு தெரியலையே. அதில் இருந்து ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கும். சில நேரத்தில் மற்றவங்க என்னம்மா உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, பொண்ணு பார்க்கலையான்னு கேட்கும்போது வருத்தமாக இருக்கும். அவங்க வீட்டில் கேட்டோம்னா, ஆமாம்மா என் பையனுக்கு 38 வயசாச்சு இன்னும் பொண்ணு கிடைக்கலாமாங்க. அப்போல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களே 28, 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை தேடிட்டுருக்காங்க. பாவம் அவங்களுக்கும் சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு வேண்டிக்கிறணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அதை நம்ம வந்து தப்பு சரின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.